ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம செட்டிநாடு ஸ்டைல் வறுத்தரைச்ச மட்டன் சுக்கா வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நல்லா மொறு மொறு மொறுன்னு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் 1 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். அதாவது மட்டன் குழம்பு கொஞ்சம் வச்சுட்டு மட்டன் சுக்கா செய்யலாம் அப்படின்னு பார்க்குறேன். ரெண்டுக்குமே ஒரே ப்ராசஸ் தான். இப்போ இந்த பவுலில் இந்த 1 கிலோ மட்டனை சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது நல்லா இந்த மசாலாவோட ஊறணும். இது ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா கூட போதும். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சு செய்யும்போது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் மட்டன். இப்போ இது ஒரு அரை மணி நேரம் போல் ஊறட்டும். இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் எடுத்துகிட்டு அதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த மட்டனை இதில் சேர்த்துக்கோங்க. மட்டனை சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த மட்டனில் படுற மாதிரி இதை நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க. பெரட்டி விட்டுட்டு நீங்கள் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இந்த மட்டன்லேருந்து நிறைய தண்ணி விடும். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. ஆனால் எவ்வளோ அளவுக்கு மட்டன் தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்கள். இப்போது இதை நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு 1லேருந்து 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் குழம்புக்கும் சேர்த்துக்கிறேன், வறுவலுக்கும் நான் இதை தான் பிரித்து செய்ய போகிறேன். நீங்கள் வறுவல் மட்டும் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 1 டம்ளர் மட்டும் தண்ணி போதும். ஏன்னா வறுவலுக்கு ரொம்ப தண்ணி தேவைப்படாது. நான் இப்போ 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை குக்கரில் மூடி போட்டு விசில் வச்சு நான் வேக விட்டு எடுத்துக்கிறேன். மட்டன் வேக வைக்கிற விதம் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விடுவேன். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் அப்படியே லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுவேன். லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு கரெக்டாக 10 நிமிஷம் வச்சுருப்பேன். 10 நிமிஷம் வச்சதுக்கப்புறமா ஃபுல்லாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவேன். மட்டன் நல்லா பஞ்சு போல் வெந்துடும். ஒருவேளை உங்களுக்கு எப்படி வேக்காடு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு 10 நிமிஷம் தான் லோ ஃப்ளேமில் வச்சேன். நல்லாவே மட்டன் பஞ்சு போல் இப்போ வெந்துடுச்சு. இப்போது இதில் இருக்கிற பீசஸ் மட்டும் தனியாக எடுத்து இந்த மாதிரி சுக்கா வறுவலுக்கு வச்சுக்கிறேன். எலும்புகள் எல்லாமே வச்சு அதை வச்சு நான் குழம்பு செய்ய போகிறேன். இப்போ நம்ம மட்டன் சுக்கா தான் செய்ய போகிறோம். இதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் போல் பெருஞ்சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் போல் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் போல் தனியா சேர்த்துக்கோங்க. இதோட பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மிதமான தீயில் நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மிதமான தீயில் மட்டும் நல்லா இதை வறுத்துக்கோங்க. இந்த மசாலாஸ் எல்லாம் கரிஞ்சிடக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரி வறுத்து அரைச்சி செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இது ட்ரையாக இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு பவுட்ரு மாதிரி பண்ணிக்கணும். இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை தனியாக ஓரமாக வச்சிடலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணது ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையுமே நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டன் பீசஸை இதில் சேர்த்துக்கலாம். வேக வச்சு வச்சுருந்த மட்டன் பீசஸை இப்போ இதை சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோட இது நல்லா படுற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் உப்பு பார்த்துட்டு, ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். திருப்பியும் நீங்கள் உப்பு பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு தேவைப்பட்டது ஒரு 1/4 டீஸ்பூன் போல் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. பெரட்டி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. அடுப்பு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க.
இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்து விட்டுட்டு இதை நல்லா இந்த மாதிரி பரட்டி விடுங்க. கறியும் உடஞ்சிடக்கூடாது, அந்தளவுக்கு பார்த்து நல்லா பரட்டி விடணும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்லே ஒரு மசாலா பொடி, அந்த பொடியை தூவி விட்டுடுங்க. இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் அது மேலே சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுடுங்க. இந்த மாதிரி அந்த மசாலாஸ் எல்லாமே இதில் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுடுங்க. கிளறி விட்டுட்டு திருப்பியுமே மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இதை நல்லா வேக விடுங்க. ஆல்ரெடி நல்லாவே மட்டன் சாஃப்டாக வெந்துடுச்சு, அதனால் நம்ம வந்துட்டு ரொம்ப வேக வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த பொடி போட்டு இதோட பச்சை வாசனைகள் போகிற அளவுக்கு தான் நம்ம இதை வந்து பரட்டி விடணும். இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி எடுத்து மறுபடியுமே இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கிட்டேன். இதே மாதிரி மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இதை வந்து வேக விடுங்க. ஏன்னா நீங்கள் மூடி போட்டு எடுத்து நீங்கள் இந்த மாதிரி சுருட்டும் போது உங்களுக்கு சுக்கா வந்து ரொம்ப நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக நல்லா வரும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்ட்டு. இது நீங்கள் சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது தாங்க வறுத்தரைச்ச செட்டிநாடு மட்டன் சுக்கா வறுவல். இதே மாதிரி நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.